செல்வங்களே, பழைய வீடியோவில் இதுக்கு முந்தின வீடியோவில் நான் என்ன அறியாமலே ஒன்று கண்டுபிடிச்சேன். அது அட்வென்ச்சர்னு கூட சொல்லலாம். நான் ஏதோ பண்ணின்னு இருக்கும்போது எதையோ கண்டுபிடிச்சேன் ஆகாயத்தில் இருக்கிறத. சரி, அதை உங்களுக்கு சொல்லலாம் சொல்லிவிட்டு அது பழைய வீடியோவை ஆரம்பிச்சேன்னுட்டு சரி, இந்த கையில் ஒரு கண்ணாடி கிடச்சிது. அந்த கண்ணாடியை வச்சுக்கின்னு நான் என்னை பார்த்தேன், இங்கே அடிச்சுன்னு பார்த்துருந்தேன். அப்புறமா சொல்லும் போது இது உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கழட்டினேன் ஸ்டாண்ட்லேருந்து. அது வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அங்கே கட் ஆயிடுச்சு. அது காட்டில் பார்த்தா கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். சரி, அதோடைய தொடர்பை கண்டினியூட்டியை சொல்லிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இங்கே உக்காந்து நான் அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படி அந்த கண்ணாடியை நான் இங்கே அங்கே இந்த மரத்து மேலே, அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டு மேலே, அப்புறம் அந்த மரத்து மேலே அடிச்சுனே இருந்தேன். அடிச்சுக்கினேன்ட்டு அப்படியே மேலே க்ளவுட்ஸ் இருந்துச்சு, மேகம். இப்போ காட்டுற ஆஃப் ஆகிட்டு போகுது, பார்க்கலாம். நல்ல ஆஃப் ஆகல. இப்போ காட்டுறேன். அப்படியே மேலே பாருங்க, மேலே க்ளவுட்ஸ் இருக்குது இல்லையா? அந்த க்ளவுட்ஸை பார்த்துட்டு என் கையில் இருக்கிற கண்ணாடியை அந்த க்ளவுட்ஸுக்கு மேலே அப்படி க்ளவுட்ஸுக்கு மேலே காட்டினேன். அப்புறம் அந்த க்ளவுடு இருக்குது இல்லையா, அந்த க்ளவுடு மேலே அந்த கண்ணாடியை ரொம்ப நேரமாக காட்டினே இருந்தேன். உடனே அந்த அந்த நான் காட்டின அந்த பாயிண்ட்லேருந்து இந்த க்ளவுட்ஸுங்க அப்படியே சென்டரில் ஒரு துளை ஏற்பட்டு அங்கேருந்து அந்த க்ளவுட்ஸுங்கெல்லாம் அப்படியே கலந்து போய்விட்டுது. பாருங்கள், நான் அது என்னாச்சும் பண்ணிருந்து கடைசியில் இந்த அட்வென்ச்சர் சொன்னேன் இல்லையா, அப்படியே நான் ஏதாச்சும் அங்கே காட்டி அந்த க்ளவுட்ஸுக்கும் இந்த என்னுடைய மிரர் கண்ணாடியில் இருந்த வெளிச்சம் அந்த க்ளவுடு மேலே பட்டு அந்த க்ளவுடு அங்கேருந்து பிரிஞ்சு போச்சு. சென்டரில் ஏதோ நான் தொலை போட்ட மாதிரியும் அது அங்கேருந்து விரிச்ச மாதிரியும் அந்த மேகம் எல்லாம் அப்படியே நாலா பக்கமும் பிரிஞ்சுட்டு கழிஞ்சு போச்சு. நான் அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறம் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அப்போ இங்கேருந்து அந்த மேகத்து மேலே ஒரு நம்ம ஷார்ப்பாக லைட்டாக பவர்ஃபுல் வெளிச்சத்தை செலுத்தினால் அப்போ அந்த மேகத்தை நம்மால் கிளப்ப முடியும் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு அதை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சுன்னு இருந்தேன். அப்போது இந்த மாதிரி அந்த மேகத்தை இங்கேருந்து அந்த ஒரு பெரிய சன்லைட், அந்த நமக்கு கிடைச்ச சன்லைட்டை அது மேலே அந்த கண்ணாடியில் வாங்கி அது மேலே அதை மேகத்து மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணாக்கா அந்த மேகத்து மேலே அந்த சன்லைட்டு வெளிச்சம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இப்போ எப்படி பாருங்கள் வெயிலெல்லாம்.
இந்த மாதிரி தான் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அன்றைக்கி. அந்த வெளிச்சத்தை, சூரிய வெளிச்சத்தை, அந்த சூரிய வெளிச்சத்தை கண்ணாடியில் வாங்கி அதை அப்படியே ஆ, அந்த மேகத்து மேலே நான் அடித்தேன். அந்த மேகத்து மேலே இந்த கண்ணாடி சூரிய வெளிச்சம் அந்த மேகத்து மேலே பட்டு கொஞ்ச நேரமாக வச்சுனே இருந்தேன் நான். வச்சுனே இருந்தோடனே அந்த மேகம் அங்கேருந்து பிளவுப்பட்டது. பிரிஞ்சுட்டு அந்த மேகம் கலைஞ்சி போச்சு. அது எனக்கு ஒரு ஒரு கண்டுபிடிப்பாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதோட அந்த 2 நாளாக கொஞ்சம் அதை பற்றி யோசிச்சிருந்தேன். சரி அதோட நான் அதை அந்த இதை விட்டுட்டேன், மறந்துட்டேன். மறந்துடல, அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நான் மனசில் வச்சுருந்தேன். சரி உங்கள்கிட்ட சொல்லலாம் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்க, இங்கேருந்து சூரிய வெளிச்சத்தை அந்த மேகத்து மேலே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணாக்கா, அந்த சூரிய வெளிச்சம் அந்த மேகத்து மேலே கீழ்பாகத்துலேருந்து மேலே வந்து சூரியன் மேலே வந்து பட்டுருக்குது. அதனால் இந்த மேகங்கள் எல்லாம் அப்படியே கலைஞ்சி கலைஞ்சி போயின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த மேகத்தில் சூரிய வெளிச்சத்தை கண்ணாடியில் மிரரில் வாங்கி கீழே இருந்து நான் அது மேகத்து மேலே பட்டோன்னே அந்த மேகம் பிளவுப்பட்டு அப்படியே கலைஞ்சி போச்சு, பிரிவாயிட்டு பீஸ் பீஸாக போச்சு. அப்போது இந்த வெளிச்சத்தை இங்கேருந்து நம்ம செலுத்தினா, ஒரு ஷார்ப்பு பவர்ஃபுல் சன்லைட்டை அது மேலே செலுத்தினா அது மேகத்தை நம்மளால் கலைக்க முடியும் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. நான் முடிஞ்சால் இந்த அனுபவத்தை, இந்த விஞ்ஞான அனுபவத்தை வச்சுக்கின்னு அந்த மேகத்தை நம்மளால் கலைக்கிறதுக்கு இந்த வழியை கையாண்டு ஏதாவது ஒரு புதுமையை காணலாமா அப்படின்ட்டு நான் அப்பப்போ யோசிக்கிறேன். ஓகே, வணக்கம்.